முதலிடம் பிடித்த இந்தியா எதுல என்னன்றத ஃபுல் டீட்டெயிலா சொல்றோம். நல்லா கேளுங்க. எஸ். வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு ஆசியாவை சேர்ந்த நாடுகள் கலந்து கொண்ட தடகள போட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேரு ஸ்டேடியம்ல நடந்தது. ஸோ வந்து தெற்காசியானா நம்ம வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான் இன்னும் மற்றும் பல நாடுகள் அப்டின்னே சொல்லலாம். அவங்க கலந்துக்கிட்ட அத்லெட் மீட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில நடந்தது. ஸோ 3 டேஸா நடந்து நல்லபடியா முடிஞ்சது. அதுல இந்தியா முதலிடம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும், வீராங்கனைகளுக்கும், வென்றவளுக்கு ஹேட்ஸ் ஆஃப்ன்னு சொல்லிக்கிட்டு, என்னென்ன இதுல வந்து பயங்கரமா ஜெயிச்சிருக்கோம்னா, தடகளம் வந்து பார்த்தீங்கன்னா, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல் அப்படின்ற மாரியான போட்டிகள்லாம் இருந்திருக்கு. ஸோ அதுல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, 21 தங்கம், 22 வெள்ளி, 5 வெண்கலம் அப்படின்ற மாரி 48 பதக்கங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. ஃபாலோட் பை ஸ்ரீலங்கா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த தங்க மகள் அபிநயா வந்து பார்த்தீங்கன்னா, 2 100 மீட்டர்ஸ்லயும் ஒரு கோல்டு வாங்கியிருக்காங்க. இன்னொரு கோல்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் போக வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா தமிழக வீரர்கள் 9 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து 7 பேர் 5 தங்கம், 2 வெள்ளி அப்படின்ற மாரி வந்து வாங்கி குடுத்துருக்காங்க. ஸோ ஓவரா இந்தியா சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 62 பேர் கலந்துக்கிட்டுருக்காங்க. அதுல நமக்கு 48 மெடல் வந்திருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மைல்ஸ்டோனான ஒரு வெற்றின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆகும் பட்சத்தில வந்து இன்னும் நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கிரிக்கெட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அத்லெட்டிக் ஈவென்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் நெறைய அதிகரிக்கும். நல்ல நல்ல வீரர்கள் வந்து ஆ குக்கிராமத்திலருந்து கூட வர சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய அச்சீவ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா இன்னும் வெறித்தனமா பண்ண வேற லெவல் சான்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.